கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நல்லா பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வாங்க நான் உங்களுக்கு கிருபையை தாரேன் நாங்க போட்டிருக்கா. இலவசமா அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அதை நாம செயல்களை சொல்லி அந்த வார்த்தையை கொச்சப்படுத்துறோம் இல்லையா? அது எப்படிப்பட்ட கிஃப்டா? இலவசம்னாலே ஃப்ரீ. அதுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன் செயல்களின் அடிப்படையில் இல்லை. கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம செயல்களின் அடிப்படையில் இல்லை, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதுதான் இலவசம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. உலகத்தில் வேற வழியே கிடையாது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி. உலகெங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. ஏசு கிறிஸ்துவும் ஒரு வழி நம்ம நினைச்சோம்னா தவறு. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் யாரு? வழி. ஐ ஆம் த வே அப்படின்னு இருக்கும், த லைஃப். அவர் மட்டும்தான் வாழ்வு, அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் ஜீவன். அவர் மூலமாக அந்த மீட்பை கொண்டு நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா தேவனோட இயல்பை, அவரது தகுதியை, அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆவியில. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது ஏன் செயல் அடிப்படையில இல்ல. யார் செயல் அடிப்படையிலையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக. நிறைய வசனங்கள், ஆதாரங்கள் இருக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து வராம இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரா? பொறுமையா இருந்தாரா? இப்பவும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு? பொறுமையா தான் இருக்கிறாரு. பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து. அது அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? பொறுத்து கொண்டாரா. எவ்வளோ அன்பு பாருங்களேன். இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும், அவருடைய கிருபையை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அவர் மேல நீங்க ஒரு பயத்தோட, சந்தேகத்தோட, ரெண்டு மனசு, அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாம தான் நம்ம பாவக்கட்டுகள்ல நிற்கிறோம். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாம தான் அந்த விடுதலையை பார்க்காம நாம இருக்கிறோம். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாம, ஏசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாம, அவர் கொடுத்திருக்கிற அந்த மீட்பை தெரிந்து கொள்ளாம தேவனோட இருதயத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அவரை பயமா தான் என்ன செஞ்சிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். நியாய தீர்ப்புல நான் கணக்கு கொடுக்கணுமே, என்ன நரகத்துக்கு அனுப்புவாரா, பரலோகத்துக்கு அனுப்புவாரா, இப்படிதான் என்ன செஞ்சிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த உலகத்தில் தேவ வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிகளுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம், 25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி. தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை அவர் என்ன செய்கிறாரா? எப்படி நீதிமான்கிற பெயரை பெற்றுக்கொள்றோம்? விசுவாசத்தின் மூலமாக. அதுவும் எப்படியா அப்படின்னா இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை அவர் நீதிமானாக்குகிறார். நம்ம விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல இருக்குதா, நம்ம செயல்கள் மேல இருக்குதா? எது மேல இருக்குது?
நம்ம செயல்கள் மேல இருக்குது. ரட்சிப்பை நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு பெற்றிருக்கலாம், ஆனா அவருடைய உறவை நம்முடைய செயல்களில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் இது செஞ்சுட்டேனே, நான் இதை செய்யாம விட்டுட்டேனே, நான் இதை செய்யலையே, இல்லை இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, நான் பாவியான்னு இருக்கிறேனே, இந்த அடிப்படையில் அவர் நம்மளை நீதிமானா என்ன செய்யல, மாற்றல. வாசிக்கலாம் 26வது வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். முந்தின வசனத்தை பாருங்க. இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும். எதை பற்றணுமா? அவருடைய இரத்தம். அந்த இரத்தம் தான் அந்த பெனால்ட்டியை கொடுத்துருக்கு. அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு, அந்த பாவத்துக்கு ஒரு விளைவு உண்டு, ஆவிக்குரிய மரணம் உண்டு. அதுக்கு இதை எல்லாத்தையும் போக்கியிருக்கிறது எதுதான் போக்கியிருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் நம்ம பாவத்துக்கான என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கான அபராதத்தையும் அது என்ன செஞ்சிருக்குதா, செலுத்தி இருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருள் ransom அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த மீட்கும் பொருள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பணயத்தொகை. அவர் எப்படி வந்தாரா? பணயத்தொகையாக வந்தார். எல்லாரும் வாழ்றதுக்காக இந்த பூமியில பிறப்பாங்க. அவர் எதுக்காக வந்தாரா? மரிக்கிறதற்காகவே வந்தார். ஒரு பணயத்தொகையாக அவர் வந்தார். நாம எல்லோரும் ஆவியில் மரித்து சாத்தான் கிட்ட ஒரு அடிமையாக இருந்தோம். பாவத்துக்கு ஒரு விலை உண்டு. பாவத்தை தேவன் ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. போனா போகட்டும் அப்படின்ட்டு பாவத்தை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் கிடையாது. தேவன் பாவத்தை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சட்ட ரீதியாக அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த பணைய தொகை சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து தான் அந்த பணைய தொகை. அவர் காசோ பணமோ பொண்ணோ வெள்ளியோ கொடுத்தவர் என்ன செய்யல, நம்மளை மீட்கல. பணைய தொகைனா என்ன? ஒரு பொருளை மீட்கிறதுக்காக ஒரு தொகை உண்டு இல்லையா, அதுதான் பணைய தொகை. நம்மளை மீட்ட பணைய தொகை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் பணைய தொகை. யார்கிட்ட இருந்து அவர் மீட்டார்? சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பணைய தொகையாக அவர் வெளிப்பட்டாரா. எவ்வளோ அன்பு பாருங்களேன் இல்லையா. இதை எதையாவது எதிர்பார்த்தவர் செஞ்சாரா அப்படின்னா இல்லை. அதை நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றாரா, கட்டாயப்படுத்துறாரா? நான் உனக்காக இதை செஞ்சேனே, இனி எனக்காக என்ன செய்தாய்? நம்மளை கட்டாயப்படுத்துறாரா? இட்ஸ் அ சாய்ஸ். அது நம்மளோட தீர்மானம் தான். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கிட்டு அவரோட குரலை கேட்டு அவருக்கு பிடிச்ச வாழ்வும் நீங்க வாழ முடியும். உலகத்தோட ஒத்த வாழ்வும் நீங்க என்ன செய்ய முடியும், வாழ முடியும். தேவனை அறியாத ஜனங்களுக்காகவும் அந்த பணைய தொகை என்ன செய்யப்பட்டிருக்கு, செலுத்தப்பட்டிருக்கு. நான் உனக்காக செலுத்தி இருக்கிறேனே, என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறாரா? அதுவும் கிடையாது. அதுவும் என்னதுதான், சாய்ஸ் தான். ஏன்னா அவருடைய இயல்பு அது. அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தெய்வம் கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மீட்பங்க என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. சட்ட ரீதியாக பாவத்துக்கு என்ன ஒரு பணைய தொகை கொடுக்கணுமோ, என்ன ஒரு விளைவை கொடுக்கணுமோ, என்ன ஒரு தண்டனை கொடுக்கணுமோ, என்ன ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கணுமோ, அந்த பாவத்துக்கு எதிரான நியாய தீர்ப்பு சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இதை விசுவாசிக்காதவங்களுக்கு என்ன உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்போ ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாததும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. ஒருத்தங்க செய்யற செயல்கள்னால நரகத்துக்கு போக போறது இல்லை. தேவன் கிறிஸ்துவின் மூலம் என்ன மீட்பு கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் நிராகரிக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்போ சுவிசேஷம் சொல்றது எவ்வளவு முக்கியம் இல்லையா?
எவ்வளவு முக்கியம்! ஒரு இலவசமான பரிசு, நித்தியமான ஒரு மீட்பு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.